தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து 58ஆம் கால்வாயில் வினாடிக்கு 150 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன். தற்போது வைகை அணையில் நீர்மட்டம் எவ்வளவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே முழு கொள்ளளவை எட்டி அணையில் இருந்து உபரியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் பகுதியின் நிலத்தடி நீரை பெருக்கும் வகையில் 58ஆம் கால்வாயில் தண்ணீரை திறக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். வைகை அணையின் நீர்மட்டம் 67 அடிக்கு மேல் இருந்தால் மட்டுமே 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்க முடியும் என்பதால் தற்போது அணையில் போதிய நீர் இருப்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 58ஆம் கால்வாயில் தண்ணீரை திறக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. அதன்படி அணையில் இருந்து வினாடிக்கு 150 கன அடி வீதம் 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன், தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் 58ஆம் கால்வாய் திட்ட பாசன பகுதி விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மதகுகளில் தண்ணீரை திறந்து வைத்தனர். 58ஆம் கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று இரவு உசிலம்பட்டி பகுதியை சென்றடையும் எனவும் இந்த தண்ணீரின் மூலம் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 58 கண்மாய்களில் நீரை பெருக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள சுமார் 2285 ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன பெறும் என்றும் பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்ட 58ஆம் கால்வாய் தண்ணீரின் மூலம் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரும் என்பதால் அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.